இன்வெஸ்ட் இன் யூ சீரீஸில் ஒரு புது எபிசோடு போட்டு ரொம்ப நாளாச்சு. அதனால் இந்த எபிசோடில் ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு நீங்கள் எப்படி தயாராகணும் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். நிறைய பேர் ஜாப் இன்டர்வியூன்னா ஒன் சைடட் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. ஒரு எம்ப்ளாயர் எப்படி அவங்களுக்கு ஏற்ற ஆளை ஒரு இன்டர்வியூ மூலமாக தேடுறாங்களோ அதே மாதிரி தான் நாமளும் இந்த இன்டர்வியூ மூலமாக நமக்கு ஏற்ற ஒரு எம்ப்ளாயரை தேடுறோம். அதனால் எப்படியாவது இன்டர்வியூவை கிளியர் பண்ணிடணும் அப்படிங்கிறதுல மட்டும் நம்ம ஃபோக்கஸ் இருக்கக்கூடாது. நாம் வேலை பார்க்குறதுக்கு ஏற்ற இடம் இதுதானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுலையும் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும். அந்த மைண்ட் செட்டில் தான் இன்டர்வியூக்கே ப்ரிப்பேர் ஆகணும். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். பார்த்த உடனே இவனை நம்பி ஒரு வேலை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணணும். இன்டர்வியூக்கே இப்படி வந்திருக்கிறான், இவனா ஒழுங்காக வேலை பார்க்க போகிறான் அப்படிங்கிற இம்ப்ரெஷனை கொடுத்துடக்கூடாது. அதனால் நீங்கள் போகிற இன்டர்வியூக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. லூஸாக தொலைன்னு ட்ரெஸ்ஸை போட்டு போகாமல் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிற ட்ரெஸ்ஸாக போட்டு போங்க. முக்கியமாக சூட் போட்டுட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிற சூட்டாக போடுங்க. அதில் காசு மிச்சப்படுத்த பார்க்கக்கூடாது. அதே மாதிரி ஷூஸ், அதுலேயும் காசு பார்க்கக்கூடாது. எல்லோருமே குவாலிட்டியான ஃபிட்டான ஃபார்மல் ஷூஸ் ஒன்றாவது வச்சுருக்கணும். ஃபேன்சியாக இருக்கிறேன்னு கண்ட கலரில் வாங்காங்க. கன்சர்வேட்டிவாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஜஸ்ட் பிளெயின் நேவி சூட் அண்ட் பிளாக் ஷூஸ் தாராளமாக போதும். அப்புறம் இன்டர்வியூவில் அறிமுகமாகும் போது ஐ டு ஐ கான்டாக்ட் வச்சு ஃபேமாக கான்ஃபிடெண்ட்டாக ஹேண்ட் ஷேக் பண்ணுங்கள். இதெல்லாம் செஞ்சு இன்டர்வியூ பண்ணுறவங்க மனசில் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை உருவாக்கிட்டீங்கன்னு வைங்க. அந்த இம்ப்ரெஷனை அவங்க அவ்வளோ ஈஸியாக மாற்றிக்க மாட்டாங்க. அது அவ்வளோ ஆழமாக அவங்க மனசில் பதிஞ்சிருக்கும். இன்டர்வியூவில் சில கேள்விகளில் நீங்கள் சொதப்புனா கூட அதை தாண்டி அவங்களால போக முடியும். ஆனால் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே மோசமாக இருந்துச்சுன்னு வைங்க, அப்புறம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு கேள்வியில் லைட்டாக சொதப்புனா கூட இவனை பார்க்கும்போதே எனக்கு தெரியும் அப்படின்னு தான் அவங்களுக்கு தோணும். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப முக்கியம். மேக் இட் கவுண்ட். ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த கம்பெனியை பற்றி நல்ல ரிசர்ச் பண்ணுங்கள். அவங்க மெயின் பிஸ்னஸ் என்ன, கம்பெனி வளர்ச்சி எப்படி இருக்குது, என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க ஆள் தேடுறாங்க, இன்டர்வியூ பேனலில் யாரெல்லாம் இருக்க போகிறா, அவங்க எப்படிப்பட்ட ஆட்கள், அவங்க குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லிங்க்டின்ல உங்கள் கான்டாக்ட்ஸ் யாராவது அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். அவங்கள ரீச் அவுட் பண்ணி அந்த கம்பெனி பற்றி எவ்வளோ தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளோ தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஜாப் டிஸ்கிரிப்ஷனை நல்லா க்ளோஸாக பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுடைய அறிவு, திறமை, அனுபவம்லாம் எந்த அளவுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷனோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. அவங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நல்லா தெரிஞ்சாதான் இன்டர்வியூவில் ஒரு கேள்வின்னு வரும்போது அந்த கேள்விக்கான கான்டெக்ஸ்டே உங்களுக்கு புரியும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களால் பதிலும் சொல்ல முடியும். அதனால் அவங்க எதிர்பார்ப்பை சரியாக புரிஞ்சுக்கணுன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷனை நல்லா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் உங்கள் ரெசுமேல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அதிலிருந்து ஏதாவது ஒரு கேள்வி வந்தால் அதை பற்றி நல்ல விளக்கமாக உங்களுக்கு பேச தெரியணும். ஓ, அப்படி இல்லாமல் என் ரெசுமேல இருக்குது அப்படிங்கிற மாதிரி முழிக்கக்கூடாது. அதனால் உங்கள் ரெசுமேல நீங்கள் லிஸ்ட் பண்ணி இருக்கிற ஒவ்வொரு ப்ராஜெக்ட் அனுபவத்தை பற்றியும் ஒரு 5 நிமிஷம் பேசுகிற அளவுக்கு ரிஹர்சல் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டர்வியூவில் எந்த ப்ராஜெக்டை பற்றி கேட்டாலும் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் சரளமாக பேச தெரியணும். ஒரு ப்ராஜெக்ட் பற்றி உங்களுக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லையா, அப்போ அந்த ப்ராஜெக்ட் அனுபவத்தை ரெசுமேல போடாமல் தவிர்த்துக்கிறது நல்லது. அப்புறம் இன்டர்வியூவில் கேட்கப்படுற கேள்விக்கு எங்கெல்லாம் உங்கள் சொந்த அனுபவத்தை சேர்த்து சொல்ல முடியுமோ அங்கெல்லாம் சேர்த்து சொல்லுங்கள். கோவமாக இருக்கிற ஒரு கிளையண்ட்டை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். அதுக்கு நீங்கள் ஸ்டாண்டர்டான ஒரு பதிலை சொல்லாமல் உங்கள் அனுபவத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க வைங்க, அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு இன்டர்வியூலையும் ஸ்டாண்டர்டாக கேட்கப்படுற கேள்விகளுக்கெல்லாம் நல்ல பதிலை ரெடியாக வச்சுருங்க. டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு எல்லாம் கேட்டாங்கன்னு வைங்க, இதுதான் ஜாக்குன்னு அந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி ஃபிட் அப்படின்னு உங்கள் அனுபவத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களை பற்றி சொல்லும்போது நல்ல ஒரு எந்தூவாக எனர்ஜெட்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அந்த பாசிட்டிவ் வைப் அவங்களுக்கும் போகணும். அவ்வளோ எந்தூசியாசம் காட்டுங்க. என்ன மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்கீங்க, என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்னெல்லாம் புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் அந்த ஜாபுக்கு எவ்வளோ ஃபிட் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். அந்த அளவுக்கு நீங்கள் பேசணும். அதாவது இந்த டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் கேள்விக்கு நீங்கள் பல தடவை ரிஹர்சல் பண்ணி ஒரு 5 நிமிஷமாவது பேசுகிற அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். கையில் ஒரு நோட்பேட் அண்ட் பேனாவை ரெடியாக வச்சுக்கோங்க. அவங்கள மட்டும் கேள்வி கேட்க விட்டுட்டு இருக்காங்க, நீங்களும் கேள்வி கேளுங்க. எவ்வளோ பெரிய டீம், ரிப்போர்ட்டிங் மேனேஜர் யார், உங்களை மாதிரிப்பட்ட எம்ப்ளாய்க்கு ஒரு டிப்பிக்கல் டே எப்படி இருக்கும், கரியர் க்ரோத் எப்படி இருக்கும், இப்படி ஜாப் சம்மந்தப்பட்ட கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கேட்குற கேள்விகளை வச்சு தான் உங்களுக்கு ஜாப் மேலே எவ்வளோ ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். அதனால் நல்ல கேள்விகளாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஜெனரிக்கான பொதுவான கேள்விகளாக, கடமைக்கேன்னு இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற கேள்விகளை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க கொடுக்குற ஆன்சர்ஸை சும்மா கேட்டுட்டு இருக்காமல் அதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி யாருக்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு உங்களுக்கு தெரியணும். இன்டர்வியூ பண்ணுறவங்க கிட்ட போய் சேலரி எக்ஸ்பெக்டேஷன் பற்றி கேட்கக்கூடாது. அந்த மாதிரி கேள்விகள் ஹெச்ஆர்கிட்ட மட்டும்தான் கேட்கணும்.
ஹெச்ஆர் டீமே நீங்களா அதை பற்றி கேட்காதீங்க, அவங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறமா அதை பற்றிய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். அந்த பொசிஷனுக்கு மார்க்கெட்டில் என்ன ரேட்னு நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு போங்க. நீங்கள் இப்போ எவ்வளோ வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்டால் மார்க்கெட் சேலரியை சொல்லுங்கள். உங்கள் நிஜ சேலரியை நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்து சால்வ் பண்ண சொல்கிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறத விட நீங்கள் எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸையும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அவங்களுக்கு உங்கள் சொல்யூஷனை விட உங்கள் தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல தான் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எல்லா கேள்விக்கும் பாசிட்டிவாகவே பதில் சொல்லுங்கள். மறந்தும் கூட நெகட்டிவாக பேசிடாதீங்க. இப்போ ஏன் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். நான் வேலை பார்க்குற கம்பெனி சரியில்லைங்க, என் மேனேஜர் வேஸ்ட்டு, எனக்கு கொடுக்குற சம்பளம் காணாது, டீம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நெகட்டிவாக எதுவும் பேசிடக்கூடாது. நான் என் கெரியரில் வளரணும்னு நினைக்கிறேன், அங்கே எனக்கு போதுமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, அதனால நான் புது வேலை தேடுறேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி எல்லா பதிலையுமே ஒரு பாசிட்டிவ் ஸ்பின்னை சேர்த்து சொல்லுங்கள். குறிப்பாக உங்கள் பழைய மேனேஜர் பற்றி தப்பாக எதுவுமே பேசுகிறாங்க. அப்புறம் உங்கள் வீக்னஸ் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்கன்னு வைங்க. நான் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்குங்க, வீக்னஸ்ங்கிறதே எனக்கு கிடையாதுங்க அப்படின்னு எல்லாம் அள்ளி விடாங்க. மனுஷனாக பிறந்தா எல்லாருக்குமே வீக்னஸ் இருக்கும். சூப்பர்மேனுக்கே வீக்னஸ் இருக்குது, நமக்கு இருக்காதா என்ன? ஹானஸ்ட்டாக உங்கள் வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஹானஸ்டியை அவங்க கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு என் ஞாபக சக்தி அவ்வளோ ரிலேபிளான ஒன்றும் இல்லைங்க. ஃபோனை எங்கே வச்சோன்னு மறந்துட்டு வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருப்பேன். அந்த வீக்னஸ் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நான் ஃபோனை கண்ட இடத்துல வைக்கவே மாட்டேன். குறிப்பிட்ட ஒரு 3 இடத்துல தான் என் ஃபோன் இருக்கும். அந்த மாதிரி என் மறதியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு நானே ஒரு சிஸ்டம் வச்சுருப்பேன். வேலையில் கூட ஏதாவது ஃபாலோ பண்ணணுன்னா மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி என்னோட டு டூ லிஸ்ட்டில் நோட் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ அப்பும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பதில் சொல்லணும். அப்புறம் இன்டர்வியூவில் சில கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரியலைன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு ஓப்பனாக சொல்லிவிடுங்க. எல்லாருக்குமே எல்லாமே தெரிய போகிறதில்ல, தெரியாதுன்னு சொல்கிறதுல தப்பே இல்லை. அப்படி சொல்கிறதுக்கு கூச்சப்பட்டுட்டு வாயில் வந்த கட்டுக்கதையை அவுத்து விடாதீங்க, அது பாதகமாக தான் போய் முடியும். தெரியாத கேள்விகள் வந்தால் எனக்கு இப்போ அதுக்கு பதில் தெரியல, ஆனால் வேலையில் இப்படி ஒரு கேள்வி வந்தால் கூகுள்கிட்டயோ அல்லது சாட் ஜிபிடியோ கேட்டு தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு ப்ராக்டிக்கலாக ஒரு பதிலை சொல்லுங்கள், தப்பே இல்லை. இந்த மாதிரி தெரியாத கேள்விகள் வரும்போது அதை உங்கள் நோட் பேடில் குறித்து வச்சுக்கோங்க. இன்டர்வியூ முடிஞ்சு வீட்டுக்கு வந்த பிறகு அதை ரிசர்ச் பண்ணி பதிலை தெரிஞ்சுட்டு அதை இன்டர்வியூ பண்ண ஆளுக்கு இமெயிலாகவும் அனுப்புங்க. உங்களை சந்தித்து பேசுனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்டீங்க, அப்போ எனக்கு பதில் தெரியல, இப்போ தான் அதை பற்றி கற்றுக்கிட்டேன் அப்படின்னு விளக்கமாகவே இமெயில் அனுப்புங்க. தே வில் பி இம்ப்ரெஸ்ட். அதே மாதிரி இன்டர்வியூ பண்ண எல்லோருக்குமே ஒரு தேங்க்யூ நோட் அனுப்புங்க. அதுவும் பொதுவான தேங்க்யூ நோட்டாக இல்லாமல் ஒவ்வொரு ஆளுக்கும் அவங்க ஸ்பெசிஃபிக்காக பேசின ஒரு விஷயத்தை நீங்கள் ஹைலைட் பண்ணி அனுப்புனீங்கன்னா அது இன்னும் பெட்டர். அப்புறம் நீங்கள் நல்ல இன்டர்வியூ பண்ணியும் வேலை கிடைக்காம போனால் அதுக்கெல்லாம் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. ஒரு பொசிஷன் தான் இருக்கும், அதுக்கு பல நல்ல கேண்டிடேட்ஸ் வந்துட்டால் அந்த ஹைரிங் மேனேஜருக்கும் கஷ்டம். ஒரு ஆளை தான் அவங்களால சூஸ் பண்ண முடியும். சாரி, இந்த கம்பெனி கொடுத்து வச்சது அவ்வளோதான்னு அடுத்த வேலையை நாம் தேடிக்க வேண்டியதுதான். ஒவ்வொரு இன்டர்வியூ ஃபெயிலியரையும் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் செஷனாக நினச்சிக்கோங்க. நீங்கள் பல இன்டர்வியூ அட்டன் பண்ண நீங்களே இம்ப்ரூவ் ஆகிட்டு போகிறது உங்களுக்கே தெரியும். இவ்வளோ தாங்க எனக்கு தெரிஞ்ச ஜாப் இன்டர்வியூ டிப்ஸ். இதை தவிர இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.